லெட்ஸ் வெல்கம் தீபா நேத்ரன். வாங்க மேடம். ஹாய் தீபா மேடம். ஹாய். இந்தாங்க, வெல்கம் டு அவர் ரூம். தேங்க் யூ மேடம். உங்க சீரியல் இருக்குல்ல, அதை வந்து நான் விடாம பார்ப்பேன். இந்த அண்ணகுடி 5 பெண்கள் இருக்குதுங்க, சூப்பருங்க. ரொம்ப தேங்க்ஸ். சேம் டு யூங்க. ஓகே தீபா, போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ஓ ஷியோர். இன்னைக்கு போட்டிக்கு 4 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? விளக்கு மட்டும் இல்ல, எண்ணெய் தீரி அப்புறம் கொளுத்து தீ ஒட்டி எல்லாமே ரெடியா இருக்குது. சூப்பர். இப்ப நம்ம 2 கண்டஸ்டன்ஸும் வந்து விளக்கு அலங்காரம் பண்ண தயாரா இருக்காங்க. எங்க அலங்காரம் பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டயே கேட்கலாம். கல்பனா, நீங்க எந்த இடத்துல அலங்காரம் செய்ய போறீங்க? இந்த வீட்ல என்னோட ரூம் மேலதான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என் ரூமுக்கு முன்னாடியே விளக்கேத்த போறேன். ஓ சூப்பர். வேதவழி, நீங்க எங்க அலங்காரம் செய்ய போறீங்க? நான் ஹால்ல இருக்கிற எந்த இடத்துலயும் டெக்கரேட் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியா 1 மணி நேரம் தான். அதுல நீங்க எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்திக்கலாம். அதுக்கு எந்த லிமிடேஷன்ஸும் இல்ல. மொத்தத்துல நீங்க டெக்கரேட் பண்ற இடம் பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஓகே. ஓகே, your time starts now. பத்திரமா பார்த்து போக மாட்டியா? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சார், இங்க ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க வேணா விளக்கு ஏத்திட்டோம். நம்ம வேணா வெளியே வெயிட் பண்ணலாமா? வெளியே இருக்குங்க, மேல டெரஸ்ல நல்ல காத்து வரும். வாங்க அங்க போறோம். வாங்க மேடம், அப்ப அங்க போயிடலாம் வாங்க, மேடம். மேம். கேமராமேன், நீங்க மட்டும் இங்க இருந்து இந்த மாண்டேஜ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே. ஓகே. ஏங்க, அகல் விளக்குல திரி போட்டு எண்ணெய் மட்டும் ஊத்துங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, டன்னு. டைரக்டர் சார், இது வரைக்கும் எத்தனை போட்டி முடிஞ்சிருக்குது? இன்னைக்கு 7வது போட்டி சார். இன்னும் 2 போட்டி மட்டும் இருக்கு. சரி, வேதாஜி, எல்லா வேலையிலும் எண்ணெய் ஊத்தியாச்சு, திரி வச்சாச்சு. நான் அப்படியே பத்த வச்சு தரேன். நீங்க அப்படியே டெக்கரேஷன் ஆரம்பிங்கோ. இது வரைக்கும் நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். பாக்கியெல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏங்க நான் என்னத்துக்கு போகணும்? பெருசா ஒண்ணும் இல்ல. நான் என்ன டெக்கரேட் பண்றேங்கிறது உங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அது சஸ்பென்ஸ். அதனால நான் சொல்லும் போது நீங்க வந்தா போதும். இப்ப நீங்க போங்க. ஏங்க 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 விளையாடாதீங்க. அவங்க குத்துருக்கதே 1 hour தாங்க. நீங்க தனியா என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, நீங்க விளக்கு ஏத்தினா அது காத்து அமைஞ்சிடும். நான் திரும்ப திரும்ப வந்து ஏத்தணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால இங்கே இருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி சொன்னதே போதும். அதையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏங்க நான் என்ன சொல்லுவேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க. தனியாலாம் நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? அது இல்லங்க, நான் என்ன சொல்ல. கேப்பீங்களா மாட்டீங்களா? அப்ப போங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதே டைம் ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு போங்க, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க இன்னும் சொல்றீங்க. நான் மேல போறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு நான் கூப்பிடுங்க. ஓகேவா? தீப்பெட்டி டேக் இட். இவன் எதுக்கு இங்க வரான்? நம்மள காப்பி அடிக்க வரானோ? ஏய், நில்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? அண்ணே. எதுக்கு வந்த? நான் பால்கனி போறேன், விடுங்க. ஏய், அதெல்லாம் இல்ல. சும்மா போய் சொல்லாத. இந்த டிசைனை பார்த்து காப்பி அடிக்க தானே வந்திருக்க. ஐயா கன்றா அத்தையா. நான் ஏங்க அதெல்லாம் நான் வரலங்க. நான் பால்கனி போறேன், நீங்க தள்ளுங்க. அப்படின்னா எங்க டிசைனை பார்க்காம கண்ணை மூடிட்டு போ. கண்ணை மூடிட்டு போ. கண்ணை மூடிட்டு போ. டைம் இல்ல, போ 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 போ. சப்ப டெக்கரேஷன். இத்த அப்படியே நாங்க பார்த்து காப்பி வச்சிட்டாலும் வெத்து சீனு. என்ன குடை சேர். டேய், என்னடா நீ இங்க வந்து நிக்கிற? வேதாஜிக்கு ஹெல்ப் பண்ணாம? இல்லவா, வேதாஜி கீழே விலகி இருந்துட்டாங்க. அது எனக்கு தெரியும்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம இங்க வந்து நிக்கிற? நானா மாட்டேன்னு என்ன மேல அனுப்பி வச்சதே அவங்க தான். ஏன்? அது அவங்க என்ன டிசைன் பண்றாங்கன்றது எனக்கு கூட தெரியக்கூடாதான். அந்த லெவல்ல பெருசா புதுசா ஏதோ பண்ண போறாங்களாம். என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தலாத ஒரே அமுச்சு விட்டாங்கப்பா. உனக்கே தெரியாது சீக்கிரட்டா? அப்படின்னா கீழே ஏதோ பயங்கரமா அலங்காரம் பண்றாங்க போல இருக்கு. பிரதர், கீழே போய் கேமராமேன்ட்ட சொல்லி மாண்டேஜ் எல்லாம் நிறைய கவர் பண்ண சொல்லுங்க. ஓகே போங்க. கல்பனா, அந்த கடைசியில அது பார். அது 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 அங்க 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 ஏங்க,
நான் உங்ககிட்ட அங்க இருக்கிற விளக்கெல்லாம் ஏத்த சொன்னேன்ல, ஏன் ஏத்தாம இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் இப்பதானே ஏத்திட்டு வந்தேன். என்னத்தை ஏத்துனீங்க? என்ன கூட ஊத்தாம வச்சிருக்கீங்க? இப்பதான் ஏத்துனேன்னு என்கிட்டயே போய் சொல்றீங்களா? கல்பனா இப்பதான் கல்பனா ஏத்திட்டு வந்தேன். என் கண்ணு முன்னாடி எண்ணெய் ஊத்துங்க, போங்க. இத ஊத்துறேன் போங்க. ஊத்துறேன். எங்க போச்சு? ஐயோ இது அணைது, இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க. ஐயோ ஐயோ, என்ன கல்பனா? இப்பதாங்க இந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சேன், அதுக்குள்ள எல்லாமே அணைஞ்சு போச்சு. இதே விஷயத்தை தானே நானும் உங்ககிட்ட சொன்னேன். போய் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அடிக்க வரேன். சத்தியமா இப்பதாங்க எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊத்தி ஏத்துனேன், அதுக்குள்ள எப்படி அணைஞ்சதுன்னே தெரியலையே. கல்பனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்னது? இங்க ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வேற சும்மா இருங்க. பகல் விளக்குல ஓட்டையா இருக்கா, ஒண்ணுமே புரியலையே. விளக்கு ஓட்டையா இருந்தா எண்ணெய் கீழே விழுந்திருக்கும்ல. ஆ, ஆனா எண்ணெயே காணுமே. ஆமா எண்ணெயவே காணுமே. சரி மறுபடியும் ஏத்து வா, டக் டக்னு ஏத்து. கல்பனா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சோ அதுக்குள்ள முடிச்சிருங்க. ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கா, சீக்கிரம் சீக்கிரம் எல்லா விளக்கையும் ஏத்துங்க, விடாம ஏத்துங்க. வேதவல்லி, சொல்லுங்க ஸ்ருதி. இன்னும் சரியா 10 நிமிஷம் தான் இருக்கு, சோ பி குவிக். ஓகே, ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, முடிச்சிடுறேன். ஓகே. ஏண்டா உன்னை மேல அனுப்பிச்சிட்டு அப்படி உனக்கு தெரியாம என்னடா நான் சீக்கிரம் ஒன்றும் தெரியலையாப்பா. ஆனா ஒண்ணு பெருசா ஏதோ பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்த போறாங்க மட்டும் தெரியுது. சார் இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு, கீழே போலாம் சார். வாங்க மேடம். வாங்க. வாங்க மேடம். ஏக்கா போலாம் போலாம். நீங்க வாங்க. சீக்கிரம் அது அங்க ஏத்துங்க. இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 5 4 3 2 1 டைம் அப். கல்பனா டைம் அப், டைம் அப். விளக்கெல்லாம் ஏத்திட்டேன், திரியதான் ஒழுங்கா போட்டேன். ஓகே. சோ நேயர்களே, நம்ம 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. கலக்கல் கல்பனா டீம் கொடுக்கப்பட்ட இடத்துல எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்போம். தீபா மேம் ப்ளீஸ். ஐயோ இந்த விளக்குங்கெல்லாம் பெரிய குடிகார சனியனுங்களா இருக்கும் போல இருக்கே. எவ்வளவு எண்ணெயை ஊத்துனாலும் குடிச்சிட்டு அணைஞ்சு போய் கிடக்குது. இப்ப கூட எண்ணெயை ஊத்துனனே, இந்த ஜட்ஜ் வேற பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ. டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா விளக்கு தான் அங்கங்க அணைஞ்சு போயிருக்கு. என்ன சுந்தரு, அப்பா எந்த விளக்குமே என்ன பத்தலையடா? பார்த்து ஊத்த வேணாமா? எண்ணெய் இல்லாம எப்படிடா எரியும் விளக்கு? இல்லப்பா, எல்லா விளக்குலயும் தான் எண்ணெய் ஊத்தணும். ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தான் புரிய மாட்டேங்குது. என்னடா பேசிட்டு இருக்கிற? ஊத்துன எண்ணெயை காணுமா? என்ன பேசுற நீ? கலக்கல் கல்பனா டீம், நீங்க ஏத்தின விளக்கு எதுவுமே பிரகாசமா எரியல. அதுவும் இல்லாம இன்னும் சில விளக்கு வர அணைய போகுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்களா? அது என்னன்னே தெரியல. ஊத்துன 5 நிமிஷத்துல எண்ணெயெல்லாம் காணாம போகுதுங்க. திரும்ப திரும்ப நாங்க ஊத்திட்டே தான் இருந்தோம், ஆனா என்ன காணாம போயிட்டே இருக்கு. அகல் விளக்குல விட்ட எண்ணெய் காணாம போயிடுச்சா? என்ன எப்படி காணாம போகும்? என்ன காரணம்னு நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா வேதவல்லி, நீங்க சொல்லுங்க. எதனால விளக்குல எண்ணெய் இல்ல? கல்பனா பேசிக்கா ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அதனாலதான் விளக்குல எல்லாம் எண்ணெய் தங்காம போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேனா? இவ என்ன புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்கிறா? பொதுவா நம்ம அகல் விளக்கு ஏத்த போறோம்னா அந்த விளக்கெல்லாம் வாங்கி 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சாதான் எண்ணெய் ஊத்தி விளக்கேத்தும் போது இந்த விளக்கெல்லாம் எண்ணெய உறிஞ்சாது, பிரகாசமா எரியும். அப்படி ஊற வைக்காம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே விளக்கேத்துனா இப்படிதான்
விளக்கு எண்ணெயை உறிஞ்சிட்டே இருக்கும். எண்ணெய் இல்லாம விளக்கும் எரியாம அணைஞ்சு போயிடும். வாஸ்தவம். கல்பனா வாங்கிட்டு வந்த விளக்க தண்ணியில ஊற போடலன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க ஏத்தின விளக்கு எரியாம இருக்கிறதுக்கு காரணம். அதுதானே பார்த்தேன். என்னடா என்ன ஊத்துனேங்கிறாங்க, திடீர்னு எங்க மாயமா போயிடும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரியுது. ஏன்டா சுந்தரா, அப்பா மண் விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தா முதல்ல தண்ணியில ஊற போடணும்னு பேசிக் கான்செப்ட் கூட தெரியாதடா உனக்கு? அப்பா எனக்கு எப்படிப்பா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்? சரி, உனக்கு தான் தெரியல. ரொம்ப நாட்டி தானே அவ. ஏமா கல்பனா, உனக்கா தெரிய வேணாமா இது? இந்த மேட்டர் நம்ம அம்மா கூட நமக்கு சொல்லலையே. சிவகாமி, உனக்கு இருக்கு கச்சேரி. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இப்ப இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவராத்திரியோ தீபாவளியோ விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி வாங்கின புது விளக்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணியில ஊற போடணும். அப்பதான் அந்த விளக்கு எதுவுமே தண்ணிய உறிஞ்சாது. வேதவள்ளி எல்லா பெண்களுக்கும் உதவக்கூடிய ஒரு அரிய தகவலை சொல்லிருக்காங்க. இந்த அழகான தகவலை சொன்ன வேதவள்ளிக்கு லெட்ஸ் கிவ் அப்ளோஸ். ஐயோ ஐயோ ஏங்க சான்ஸே இல்லைங்க. என்னாச்சுங்க? என்னங்க நீங்க எப்படி எல்லா வசதியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க வந்து ஒரு கூகுளுங்க. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. இல்லங்க, நீங்க நிஜமாலுமே ஒரு நடமாடும் கூகுள். கல்பனா டீம் செஞ்சு வச்ச விளக்கு அலங்காரத்தை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது வேதவள்ளி அண்ட் டீம். அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த விளக்கு போட்டியில அவங்க தனியால இருந்து எல்லா விளக்கையும் ஏத்தி முடிச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட பக்கத்துல சேர்க்காம ஏதோ சர்ப்ரைஸா பண்ண போறேன் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க வேதவள்ளி. கீழே போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இங்க இருந்து பார்த்தாதான் பெட்டரா இருக்கும். நம்ம எல்லாரும் இங்க இருந்து பார்க்கலாமா? அதுவும் சரிதான். கேமராமேன் சார், டாப் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓகே. வேதவள்ளி பண்ணிருக்கிற விளக்கு அலங்காரத்தை மேல இருந்தே பார்க்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ வாங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. வேதவள்ளி பண்ணிருக்கிற விளக்கு அலங்காரத்தை மேல இருந்தே பார்க்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. கை கொடு. நாகராஜ் சார், வாவ், நீங்க ரொம்ப லக்கி. உங்க முகத்தை தான் உங்க வைஃப் வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க. என்னாச்சுங்க? எல்லாரும் பாக்குறாங்க. நர்ஸ் ஆயிட்டாங்க. என் முகத்தை நான் போட்டோல பார்த்துருக்குறேங்க. ஆனால் அந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி பல்லுகளை வச்சு ஐயோ, மாறி இதுங்க. தேங்க்ஸுங்க. மருமகளே, பிரமிப்பா இருக்குமா? என் மகன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியா? இவ்வளவு தான் திருப்பம் பண்ணி இருக்கிற? ரொம்ப பெருமையா இருக்குமா? வேதவள்ளி, really hats off for your creativity. thank you. ஐயோ, இப்படி பின்னிட்டாளே. எப்படி இப்படி பண்ணிருப்பா? பெரிய வித்தக்காரியா தான் இருப்பா போல இருக்கே. நேயர்களே, இன்னைக்கு ஷோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு விளக்கேற்றும் போட்டியில யார் வின் பண்ண போறா, யார் அதிக மார்க்ஸ் வாங்க போறா அப்படிங்கறத நம்மளோட பியூட்டிஃபுல் ஜட்ஜ் தீபா நேத்ரன் சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ். இந்த ஷோக்கு ஜட்ஜ் பண்ண வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா விளக்கேத்துறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நவராத்திரியே எங்க வீட்லயும் கொண்டாடுவோம். அதுவும் இல்லாம இந்த போட்டிய பத்தி நான் போற இடத்துல எல்லாம் ஒரே பேச்சு. அப்படிப்பட்ட போட்டிக்கு நானே ஜட்ஜா வந்திருக்கேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
முக்கியமா இன்னைக்கு நடந்த போட்டிய பத்தி நான் சொல்லியே ஆகணும். கல்பனா டீம் ரொம்ப அழகா விளக்க வச்சு டிசைன் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணாததுனால அவங்க ஏத்தின விளக்குல சிலது பாதியிலே அணைஞ்சு போச்சு. அவங்களோட பிரசன்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு நான் கொடுக்க போற மார்க் 7. கல்பனா, நீங்க ஏத்திருந்த விளக்குல சில விளக்கு அணைஞ்சிருந்துச்சு. மத்தபடி உங்க கோலம், நீங்க பண்ண டிசைன், நடுவுல நீங்க வச்சிருந்த குத்து விளக்கு அதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷனலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்க மூலமா எல்லா பெண்களுக்கும் இலவசமா ஒரு தகவல் கிடைச்சிருச்சு. அதுக்காகவும் இந்த மார்க்னு சொல்லலாம். சோ கலக்கல் கல்பனா டீம் இன்னைக்கு 7 மார்க் வாங்கியிருக்காங்க. சோ அடுத்ததா வேதவள்ளி டீம் எவ்வளவு மார்க் வாங்க போறாங்க அப்படிங்கறத பாப்போம். தீபா மேம், நான் வேதவள்ளிக்கு கொடுக்க போற மார்க் 10 வருங்க, கன்ஃபார்ம் 10ங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, அவங்களே சொல்லட்டும். ம்ஹும். 10. சூப்பர். congratulations வேதவள்ளி. தேங்க்யூ மாமா. சூப்பரா, சூப்பர் வேதவள்ளி. தேங்க்யூ so much. வீரையா, போர்டு எடுத்துட்டு வா, ஸ்கோர் அப்டேட் பண்ணுவோம். ஜஸ்ட் பேனா கொடு. கலக்கல் கல்பனா டீம் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க் 47, இன்னைக்கு 7, மொத்தம் 54. 54. வேதாஜி வாரியர்ஸ் நேத்து வரைக்கும் வாங்கின மார்க் 50, இன்னைக்கு 10, மொத்தம் 60. வெல்டன் வெல்டன். ஓகே ஸ்ருதி, அப்ப நான் கிளம்புறேன். Thank you so much தீபா மேம். ஓகே, அப்ப நான் வரேங்க. வாங்க. நான் வரேன். வாங்கம்மா, நன்றி. நேயர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நோட் பண்ணியே ஆகணும். போட்டியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கல்பனா டீம் லீடிங்ல இருந்தாங்க. 7வது நாளான இன்னைக்கு இறுதியில பாத்தீங்கன்னா வேதவள்ளி டீம் தான் லீடிங்ல இருக்காங்க. அதாவது கல்பனா டீமை விட 6 மார்க் அதிகமா வாங்கி வேதவள்ளி டீம் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. இன்னொரு கூடுதலான தகவலும் இருக்கு. 60 மார்க் வாங்கின வேதவள்ளி ஆல் ஓவர் தமிழ்நாடுல செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேதவள்ளி. தேங்க்யூ so much. மார்க் வாங்கிட்டோமேனு சந்தோஷமா இருக்கியா? நாளைக்கு ஏதாச்சும் பண்ணி உன்னை விட அதிக மார்க் வாங்கல, நான் கல்பனா இல்லடி. இன்னும் 2 போட்டி இருக்கு. அதுல ஜெயிச்சு அந்த 1 லட்சத்தை வின் பண்ணாம விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இரு. ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. இத்தனைக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஐடியா வேற கேட்டோம். அம்மா கூட அந்த மேட்டரை சொல்லாம போயிட்டாங்களே. இன்னைக்கு அவங்கள விடக்கூடாது. கல்பனா, சொல்லுமா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? என்னடி பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்ட? உன் மூஞ்சி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. கல்பனா, எதுக்குடி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அது சொல்லு முதல்ல. ஏன் கோவப்படுறனா? நேத்தே உனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு விளக்கேத்துற போட்டி இருக்கு, ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ கேட்ட, நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்தனே. கிழிச்ச. உன் ஐடியாவை வச்சு ஒரு குப்பையும் கொட்ட முடியல. ஏண்டி, என்னாச்சு? இன்னும் என்னத்த சொல்றது? நான் தோத்து போயிட்டேமா. தோத்து போயிட்டியா? என்ன கல்பனா சொல்ற? ஆமாமா, நான் ஏத்துன விளக்கெல்லாம்
எண்ணெய உறிஞ்சு உறிஞ்சு பாதி விளக்கு எரியாமையே போயிடுச்சு. ஐயோ, அதனால நான் தோத்து போயிட்டதா அவங்க சொல்லிட்டாங்க. அகல் விளக்கு எண்ணெய உறிஞ்சிச்சா? ஏன் அப்படி உறிஞ்சிச்சு? விளக்கேத்துறதுக்கு முன்னால அகல் விளக்க தண்ணிக்குள்ள ஊற போடலனா எண்ணெய உறிஞ்சிருமா. அப்படியா? கிழிஞ்சுது. உனக்கே அத பத்தி தெரியல, அப்புறம் எனக்கு எங்க தெரிய போகுது? ம். நீ எல்லாம் ஒரு அம்மாவாமா? ஒரு விளக்கேத்துறத பத்தி கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்னத்தை தான் குடும்பம் நடத்துறியோ? ஐயோ, இருடி. எதுக்குடி இப்ப இப்படி கோவப்படுற? இப்ப என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த வேதவலி என்ன விட லீடிங்ல போயிட்டாமா. எப்படிடி? அவ ஏத்தின விளக்கு மட்டும் நல்லா எரிஞ்சுதா? நல்ல ஜகஜோதியா பளிச்சுன்னு எரிஞ்சுது. அது பார்த்துட்டு தான் அவ ஜெயிச்சுதா சொல்லிட்டாங்க. எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு. இப்ப நான் அவளை விட 6 மார்க் கம்மியா இருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன நொப்படியா? போட்டி ஆரம்பிக்கும் போது நான் தான் லீடிங்ல இருந்தேன். முயலாம கதை மாதிரி இப்ப அவ முன்னாடி போயிட்டா. நான் ஒண்ணு தோத்துட்டு இருக்கேன். கல்பனா, எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசாதடி. இன்னும் 2 போட்டி இருக்குல்ல. ஏதாவது ஒரு தகுதித்தம் பண்ணி அந்த 2லயும் நம்ம ஜெயிச்சிருவோம். நீ ஒண்ணும் மனசு தளர விடாத. இதத்தான் நீ எல்லாத்துக்கும் சொல்ற. கல்பனா, நடந்து முடிஞ்சு போனதை பத்தி இப்ப எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? தோத்து போனதை முதல்ல மறந்துட்டு ஜெயிக்க போறதை பத்தி யோசி.